தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நமக்கு பிரியமாய் ஆசரிக்கும்படிக்கு இம்மட்டும் உதவி செய்த உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கம், தயவுக்கு ஸ்தோத்திரம். இந்த தியான வேளையிலும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவரீர் உம்மை போல போதிப்பவன் யார் என்று பேரும் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் போதிக்கிற காரியங்களை கண்ணும் கருத்துமா ஜாக்கிரதையாக கேட்டு எச்சரிப்படைந்து எங்களை திருத்தி கொண்டு இந்த வசனத்துக்கு நேராய் திரும்புகிற அந்த மனம் திரும்புதலை கட்டளையிட்டு எங்கள் வாழ்க்கையில் கவனமாக கடைப்பிடித்து செயல்படுத்தி அதற்குரிய ஆசீர்வாதங்களை, மகிமையை, மேன்மையை, இப்படி கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கவனித்து கேட்பதற்கு சோர்வுகளை எல்லாம் நீக்கி போடுங்க. பரிசுத்த கிருபை எங்களோடு இருப்பதாக. அடியை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களில் சபையின் பிள்ளைகள் யார்கிட்ட பேசினாலும் அதிகமாக தன்னுடைய பிரச்சனைகளை கேட்க நேர்ந்தது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது 107ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க, தியானித்தோம். 106ஆம் சங்கீதத்தின் பகுதியில் தியானித்தோம். இதையும் தவிர அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக அவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது அதற்கு ஆண்டவர் 2 நாளாகமா 20ஆம் அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆக இப்படியாக சபையின் மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் ஆவியானவர் வழி நடத்தி வருகிறார். கடந்த மார்னிங் மாத்திரம் ஈவினிங் பண்ணல, உணர்வடைதலை குறித்து ஆண்டவர் நம்ம திருத்தி கொள்ளணும், உணர்வடைய வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 12 hour ஷிஃப்ட் வந்த பொழுது அநேக காலை மாலை ஆராதனைக்கு டைம் கிடைக்காதாகவே காலை ஆராதனையிலேயும் உண்மை இப்படி 2 நேரம் இருக்கிற நேரம் கிடைக்கிட்டா கூட மார்னிங் நம்ம தொடர்ந்து ஆரம்பிப்போம். ஈவினிங் மட்டும் இருக்கிற ஒரு நாள் வரும், அதில் அப்படி காம்பன்சேட் பண்ணிக்கலாம் என்று சொல்லி நான் அப்படி பண்ணேன். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த நாளில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாரத்திற்குரிய ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவருடைய வழிநடத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை தேடுகிற காரியம் நித்திய ஜீவன் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் கர்த்தரை தேடும் பொழுது நித்திய ஜீவனுக்கு எதுவாய் வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை தேடுகிறதுனால இந்த உலகத்தின் தேவைகள் எதுவோ அது எல்லாம் கூட கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரசங்கங்கள், வேதத்தை வாசிக்கிற காரியெல்லாம் நோக்கம் நித்திய ஜீவனை குறித்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதற்கு எவ்வளவு பயப்படுகிற பயம் வேண்டும் என்கிற அளவுக்கு நம்ம வேதத்தை அதிகமாய் நம்ம தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அதனால் உண்டாகக்கூடிய கீழ்ப்படிதல், அதனால் வரக்கூடிய பரிசுத்தம் இல்லாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை தேட வேண்டும், வேதத்திலே அவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அநேக சத்தியங்களில் ஒரு முக்கியமான சத்தியம், தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார், பலனளிக்க வருகிறார். அல்லேலூயா. அதில் அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? 7ஆம் வசனத்தில் சோர்ந்து போகாமல். சொல்லுங்கள். ஆமாம், நம்ம நற்கிரியைகளை செய்து நம்ம நற்கிரியை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அது நம்ம முதல்ல வருவோம், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. அப்போ அப்படி தேடுகிற ஒரு காரியம் அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய காலமாக இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சோர்ந்து போகாமல் என்கிற ஒரு காரியம், பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறபடினாலே அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது நமக்குள்ள ஒரு சோர்வை கொண்டு வந்து
நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிற ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் தேவ ஆலோசனை இல்லை என்ன, நம்ம சோர்ந்து போக கூடாது. அப்போ இந்த சோர்ந்து போவதில் மேற்கொள்வதற்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாத ஆட்களே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் சோர்வு வந்ததா? சோர்வு வந்தது, ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ அதை பார்ப்போம். தேவனுடைய ஆலோசனை என்ன? ஏன் சோர்வு வருது ஒரு மனுஷனுக்குள்ள? அல்லேலூயா. ஏன் சோர்வு வருது? என்ன விதமான சோர்வு? அதுக்கு என்ன விதமான தீர்வு? வேதத்தின் அடிப்படையில் வேத ஆலோசனை என்ன என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம பலப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம முதல்ல அறியணும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்தை தியானித்தாலும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த கருத்தை அவர் அணுகுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவை முன்னுதாரணமாக பார்த்தாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நமக்கு சோர்வை கொண்டு வருகிற எத்தனையோ கஷ்டங்கள், கவலைகள். அல்லேலூயா. கடந்த முறை நம்ம பார்த்தோம் 2 நாளாகமா 20 அவன் நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ராஜா. அவனுக்கே இப்போ என்ன செய்வதுன்னு தெரியலை என்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சோர்வை கொண்டு வந்திருக்கும். அதுவும் ராஜாவாக இருந்து அந்த பொறுப்பை, தேசத்தின் மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு சோர்வு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை துதிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ ஆலோசனை வந்தது, உன் ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க. ஹல்லேலூயா. யுத்த களத்தில் ஆட்களை நிப்பாட்டு. ஹல்லேலூயா. அவள் துதிக்க ஆரம்பித்ததுமே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டு செத்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் காட்ஸ், ஆண்டவருடைய வழி. நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எதிரான காரியங்கள் ஒன்றுக்குள் ஒன்று வெட்டி அதுவே மடிந்து விடும். ஹல்லேலூயா. அவை தொடர்ந்து பிரியமானலே ஒவ்வொருவருக்குள்ளும் சோர்வை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, மனக்கவலையை கொண்டு வருகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்கும்? என்னை போல் யாரும் கஷ்டப்படலை என்கிற ஒரு பெரிய சாதாரண ஒரு காரியம் உள்ளே ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதற்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திருத்திக்குள்ள எல்லா காரியத்தையும் வச்சுருக்காங்க ஆண்டவர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அதை மேற்கொள்ளும்படியான பலன் தருகிறவர். அல்லேலூயா. நல்லா ஞாபகிங்க. அப்போது இதுக்கு பதில் எல்லாம் நம்ம ஆண்டுகிட்ட மாத்திரம்தான் இருக்குது, ஆண்டுடைய வார்த்தையில் மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. உலக மக்கள் எதிர்கொள்ள முடியாத அப்படினாலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தாங்க முடியலை, ஒரு வழி இல்லை, பதில் இல்லை, வயிற்று வலி, தற்கொலை. அல்லேலூயா. இன்னும் குடும்ப பிரச்சனைகளை தாங்க முடியல. நன்கு படித்த சினிமா நடிகர், நடிகை, அவங்களுக்குள்ள பண நெருக்கடி, எதிர்பார்த்த காரியங்கள் நாங்கள் செய்ய முடியலை, தற்கொலைகள். பிரியமானவர்களே, நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. எந்த பிரச்சனையானாலும் ஜெயிக்கிறதுக்கு அவர் பலத்தையும் சத்துவத்தையும் தருகிறவர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பற்றி நம்ம முதல்ல அறியணும். இந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும், எப்படி இந்த நம்முடைய ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அங்கு வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னுடைய ஜனமே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. எனக்கு நியாயமே இல்லையே, அது தேவனிடத்தில் போக மாட்டேங்குது என்று நீ சொல்வானே. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதில்லை. இதை நீ அறியாயோ? அல்லேலூயா. என் ஆண்டவர் சோர்ந்து போகிறவர் இல்லை, இளைப்படைந்து போகிறவர் இல்லை.
அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் பலன் கொடுத்து சத்துவம், ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சத்துவம், ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அந்த சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சபையில் கேட்குறது மாத்திரம் இல்லை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வேத தியானத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஆராயும் பொழுது, தியானிக்கும் பொழுது, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அங்கு ஆண்டவர், இளைஞர்கள் கூட இழைச்சி போவாங்க, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ என்று ஒரு வார்த்தை வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல நம்ம வருஷத்தில் வாக்குத்தத்தமாக பெற்றோம். இன்னும் அடிக்கடி ஜெபங்கள் இது செய்தியில் நிறையா கேட்டிருக்கோம். கர்த்தருக்கு காத்திருத்தல் ஒரு மன பாரத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் கூட நம்ம ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னா சோர்வை உண்டு பண்ணக்கூடியது. அல்லேலூயா. ஆனால் அப்படிலாம் இருந்தால் கூட அவளுக்கு கர்த்தர் புது பலன் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத புது பலன், உன்னத பலன், பரிசுத்த வல்லமை வரங்களை கொடுத்து அவள் எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக செய்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சோர்வை கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை பார்ப்போம். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் இதை குறித்து எனக்கு ஒரு பாட்டை ஏற்கனவே கொடுத்தாங்க. ஆகவே அதை கொஞ்சம் வாசிட்டு நம்ம போகலாம். சோதனையை சாதனையாய் மாற்ற வல்ல ஆண்டவர் உண்டு, சோர்ந்திடாதே. அல்லேலூயா. மகனே மகளே என்ற பாடலை நமக்கு தெரியும். ஒரு கவியை மட்டும் நம்ம பாடி கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த பாடலுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறோம் இங்கே அந்த பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு, அல்லேலூயா, இந்த ஒரு கவியை மட்டும் நம்ம பாடுவோம். அல்லேலூயா. சோர்ந்திடாதே மகனே, சோர்ந்திடாதே மகளே, ஜெபித்து உபவாசிப்பார், வெற்றிகள் பெற்றிடுவார். ஜெபித்து உபவாசிப்பார், வெற்றிகள் பெற்றிடுவார். சோதனையை சாதனையா மாற்றவல்ல இயேசு உண்டு, சோர்ந்திடாதே ஜெபித்திடுவார், வேதனை மாறிட கண்டிடுவார். சோர்ந்திடாதே சாதனையா மாற்றவல்ல இயேசு உண்டு, சோர்ந்திடாதே உபவாசிப்பாய், வேதனை மாறிட கண்டிடுவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகம் சாத்தன் கீழே இருக்கிறதுனால, அல்லேலூயா, பக்தியாக இருக்கவன் பக்தி இல்லாதவனுக்கும் அங்கு சோதனை வேதனை, இதனால் சோர்வு பயம் வருது, நம்பிக்கையின்மை வருது, அவிசுவாசம் வருது. அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் தருகிறவர். அல்லேலூயா. அப்போ என்ன விதமான சோதனையாகிய கஷ்டம் வருது? ஒரு கவலை கண்ணீர் வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டம், வியாதி, வருத்தம், ஒரு பகைமை, சண்டை, பில்லி சூனிய கட்டுகள், அசுத்தாவின் அலைக்கழிப்பு, தூக்கமில்லாத இரவு, எதிரிகளுடைய வீண் போட்டி, தொழிலில் பெரும் நஷ்டம், கடன் தொல்லை, நெருக்கம், கண்ணீர் கடலில் நீந்தும்படியான ஒரு காரியங்கள், பகைவருடைய பழி பேச்சு. அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தங்களுடைய முடிவை, தற்கொலை, ஒரு ஜீவனுள்ள தேவனை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருடைய இரக்கத்தை அறியாத பண்ணால தற்கொலை செய்யும் அளவுக்கு, அல்லேலூயா, சோர்வை கொண்டு வருகிற எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்ல முடியும், இந்தந்த காரியத்தில் கவலைகள், அதனால் சோர்ந்து போன காரியங்கள், நம்பிக்கையற்ற ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையை கிறிஸ்து இயேசுவை பிறருக்கு அறிவிப்பது. அல்லேலூயா. அவங்க அதை கேட்டு கிறிஸ்து இயேசு மேலே, அன்றைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேலே விசுவாசம் வந்ததுன்னா அதை போல் பெரிய நன்மை எதுவும் கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா நன்மையும். அல்லேலூயா. சரி, இப்போது இந்த சோர்வு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை எப்படிலாம் வெளியே சொல்கிறாங்க, எதுவுமே என்னால் செய்ய முடியலை,
எதையுமே யோசிக்க முடியலை, ஒன்றும் ஓடலை. அல்லேலூயா. சரீர பலகீனங்கள், எதையுமே செய்ய ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனவே தான் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா. உயிரோடு தான் இருக்கார், ஆனால் அவருடைய ஆவி ஆத்துமாவில் செயல்படாத ஒரு நிலைமை, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். அது எப்படி மேற்கொள்வது? ஒரு ஆத்துமாவில் ஒரு சோர்வு, ஒரு ஆவியில் ஒரு சோர்வு, சரீரத்தில் ஒரு சோர்வு. இது எல்லாமே இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. ஒன்றில் சோர்வு வந்தாலே இது அடுத்த ஆத்மாவில் சோர்வு வருது, ஆவியில் சோர்வு வருது, கடைசியில் சரீரத்தில் சோர்வு வருது. எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ ஜப்பானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் கவலைப்படுவதனால உங்களுடைய வயிற்றில் உள்ள அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வருது, அதனால் வரக்கூடிய அநேக விளைவுகள் மற்ற நோய்களை கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி என்றாலும் நம்ம கவலைப்படுவது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட பிரியமானே, நம்முடைய ஆண்டவர் மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். நம்முடைய சோர்வு எல்லாம் நீங்கி, கவலையெல்லாம் நீங்கி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது 3 காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம இன்றைக்கு 3 காரியங்களை பார்ப்போம். ஆத்துமாவில் சோர்வை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனுஷனுக்கு என்ன சோர்வு? ஆத்மா என்ன செய்யுது? அது சிந்திக்கிறது, யோசிக்கிறது. அல்லேலூயா. அந்த சிந்திக்க கூட முடியாதபடிக்கு ஒரு சோர்வு, ஒன்றும் ஓடலை. அல்லேலூயா. ஜனங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே அப்படி தான் சொல்கிறோம். ஒன்றுமே அந்த அளவுக்கு நம் நெருக்குகிற பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் எப்படி மேற்கொண்டாங்க, ஆண்டவரை நம்ம இதுக்காக நம்ம என்ன செய்யணும் என்று பார்த்தால் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அல்லேலூயா. சங்கீதம் 143, 11, 12, 13 அங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தையும் அதற்கான ஒரு பதிலையும் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 143, 11, 12. ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்துக்குரிய அந்த பதில் அங்கே இருக்குது, பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன? உயிர்ப்பியும். அல்லேலூயா. உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி. உம்முடைய நீதி, ஆண்டவரே, நான் உம்முடைய நீதியை கடைபிடிக்கிற ஆளு, நீங்க நீதி செய்கிற ஆண்டவர். ஆகவே நீங்க உம்முடைய நீதியின்படி என்னுடைய ஆன்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். 3வது, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தினாலே வருகிற சோர்வை பார்க்குறோம், கவலையை பார்க்குறோம், கண்ணீரை பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த சோர்வில் ஆரம்பித்து தொடர்ந்து அது ஒரு மனுஷனை பாதிக்கிற ஒரு காரியத்தை, இன்னும் சொல்லப்போன கடைசியில் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை கூட இழந்து போகும்படியான பிசாசு சோர்வை கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். எனவே தான் நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை நம்ம செய்யணும் என்று சொல்லி வேதத்திலே நம்ம நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அப்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் முதல்ல ஆத்மா உள்ள சோர்வை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் பார்ப்போம். எபிரேயர் 12:1. ஆத்மா சிந்திக்கிறது, யோசிக்கிறது, ஒரு யோசனை கூட ஓட மாட்டேங்குது. அல்ல, அந்த பிரச்சனையை குறித்து தான் யோசிக்கிறது, வேற எதையும் யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு மனசு கிடையாது, முடியலை. அல்லேலூயா. மறுபடியும் அந்த காரியங்களை, பிரச்சனையை நினைத்து நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. நம்ம ஆத்மா செய்ய வேண்டிய காரியங்கள், சிந்திக்க வேண்டிய, ஜீவனுள்ள தேவனை சிந்திக்க வேண்டிய, வசனத்தை சிந்திக்க வேண்டிய காரியம் அங்கு ஒன்றும் இல்லாமல் போகும்படிக்கு நம்மளை அது நெருக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவரை நம்ம நோக்கி இந்த கருத்தில் பார்த்தோம் என்றால் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு முந்திய பகுதியில் எப்படி விசுவாசிகள், ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஊழிய செய்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் எப்படி விசுவாசித்தார்கள், விசுவாசித்து அவர்கள் அந்த காரியங்களை ஜெயித்தார்கள் என்று எழுதிட்டப்பட்ட காரியங்களை சொல்லி முடிக்க பிற்பாடு 12ஆம் அதிகாரத்தில் இப்படி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம மேகத்தை பார்க்கும்போது எத்தனையோ விதமான மேகங்களை பார்க்குறோம். அவ்வளவு விதமான எப்படி தங்கள் நெருக்கத்தில் அங்கே
அவங்களுடைய விசுவாசத்தினாலே அவங்க ஜெயித்தார்கள் என்று சொல்லி அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கணும். ஆகவே சோர்வு உண்டாகக்கூடிய இடங்களிலே நாம் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள உண்டாகும்படிக்கு வேதத்தை எடுத்து வாசித்து, நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும்படிக்கு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதை குறித்து சிந்தித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சோர்ந்து போகிற அந்த சிந்தனையை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே முதல் வசனத்தில் பாரமான யாவற்றையும், அல்லேலூயா, நம் பாரமாய் நினைக்கிற நமக்கு சோர்வை கொண்டு வருகிற எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிட்டு, அல்லேலூயா, தள்ளி விட்டுட்டு, அல்லேலூயா, சுற்றி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாச ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவனுக்குள் நம்ம விசுவாசித்து ஓட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும். ஆனால் நமக்கு சோர்வு வருது, எதிர்கொள்கிற எல்லா காரியங்களாலும். ஆகவே இப்போ இதெல்லாம் நமக்கு உலகத்தில் எத்தனையோ பாரமான காரியம், சோர்வை கொண்டு வர காரியம் இருக்குது. அதெல்லாம் தள்ளிட்டு நம்முடைய பிரதான நோக்கம் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிற ஒரு காரியத்தில் அந்த விசுவாசத்திலே நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவ இயேசுவை பார்த்துட்டு நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுமையோடு ஓட கடவோம். அந்த ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. பக்தி விருத்தி, டெய்லி வேதம் வாசிக்கிறது, டெய்லி ஆண்டவரை துதிப்பது, ஜெயிப்பதை நம்ம நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அல்லேலூயா, உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் எழுதிருக்கு. இன்னும் ஜெபத்தை, அல்லேலூயா, நீங்கள் நிறுத்தாதீர்கள் தான் சரியான டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்குது. அப்போது இந்த இவ்வளவு பாடல்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை, காலங்களை ஒரு நாளும் குறைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அதில் பொறுமையாக ஓடு. அது வரும். நம்ம இப்படி ஓடும் பொழுது, நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு ஓடும் பொழுது நிச்சயமாக எல்லாம் மாறும். அல்லேலூயா. அப்போது என்ன நடக்குது? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ நமக்கு தான் பெரிய சோர்வு, அல்லேலூயா, நமக்கு தான் பெரிய கவனம் நினச்சிட்ருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருந்தது பாருங்கள். அதெல்லாம் அந்த சிலுவை மரணத்தை அவர் கடந்து போகணும். அவர் மாம்சத்தில் மனுஷனாய் வந்திருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எப்படி உலக ஜனங்கள்லாம் நரகத்துக்கு போகாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு தன்னுடைய இரத்த சிந்தல் இருக்க போகுது என்பதின் பொருட்டு, அல்லேலூயா, அவருக்கு வந்த அவமானத்தை எண்ணாமல், அல்லேலூயா, அவர் பாடுபட்டு வையப்பட்டார். அல்லேலூயா. அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் அவருக்கு இருந்தால் கூட அவருக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. உலக மக்கள் எல்லாரும் தன்னால் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. அவமானத்தை எண்ணாமல், நீ யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க என்று சொல்லி சொந்த ஜனங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எவ்வளவு தள்ளினார்கள், அவரை அருவருத்தார்கள். இப்படிலாம் இருந்தால் கூட அவர் அந்த அவமானத்தில் எண்ணாமல் சிலுவையை சகித்து, கவிதையில் சொல்லாமா, உங்களுக்காகவும் எனக்கும் சிலுவையை வலிய சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ அங்கே இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட வழியை கடந்து போனதுனால, அல்லேலூயா, ஆகையால் நீங்கள் இளைப்புலர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நமக்கு எத்தனையோ விதமான சோர்வு இருக்குது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் மேலே விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் ஓடணும். அப்படி ஓடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக சகித்த அவமானம், நிந்தனை, போராட்டம், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் அதெல்லாம் பார்க்காம தனக்கு முன் வைத்திருந்த அந்த பெரிய சந்தோஷத்தை அவர் பார்த்தார். அல்லேலூயா. நாமும் கூட இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு முன் தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பார்க்கிற, நான் இப்போ இருக்கிற சோரெல்லாம் மாற்றுகிற ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்தில் நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவமானம் உண்டு, சிலுவை உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டுக்கு ஊழியம் செய்கிறதுனால நம் சரீரத்தில் எத்தனையோ விதமான பாடுகளை நம்ம படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய காரியத்தின் நிமித்தம் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவன் நீதி உள்ள ஆண்டவர். அதெல்லாம் பார்க்கிறார்கள், எல்லாருடைய கணக்கில் இருக்குது. அவர் மறந்து விட அநீதி உள்ள தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்கொண்டதுனால, அதை ஜெயித்ததுனால, பொறுத்து கொண்டதுனால, அப்போது இப்படிப்பட்ட மேன்மையை அவர் சந்திக்கும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. எனக்கு நான் இப்போ இருக்கிற எல்லா நெருக்கம், சோர்வு எல்லாத்தையும் மாற்றுகிற விடுதலை கொடுக்கிற ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசம், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. அப்படி நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம இப்போ துக்கப்பட்டிருக்கிற, நெருக்கப்படுகிற, சோர்ந்து போன காரியத்தெல்லாம் ஜெயித்து அதை மகிமையாக என் ஆண்டு தரப்போகிறார் என்கிற ஒரு காரியத்தை, அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஏன்னா நான் ஆண்டுடைய வார்த்தைப்படி நடக்கிறேன், அவர் எனக்கு ஒரு நாளும் தோல்வியை தரமாட்டார், இந்த காரியத்தில் வெற்றியை தந்து அதில் ஒரு மகிமையை காண செய்து, மேன்மையை காண செய்து அந்த சந்தோஷத்தை எனக்கு தரப்போகிறதுனால நான் இப்போ அனுபவிக்கிற எனக்கு சோர்வை கொண்டிருக்கிற கருத்தை நான் பொறுமையோடு சகிக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்புலராய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் இளைப்பை கொண்டு வருது, சோர்வை கொண்டு வருது, எத்தனையோ காரியங்கள். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை, சோர்வை கொண்டு இருக்கிற காரியம் அவன் சரீரத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. யோபுல வாசிக்கிறோம், சரீரத்தில் ஒரு மனுஷனுக்கு பலகீனம் வரும்போது, வியாதி வரும்போது, வலி வரும்போது, இயலாமை வரும்போது, அதே போல் பெரிய சோதனை, சோர்வு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், தாங்கி கொண்ட பாடுகள், சகித்த பாடுகள், இது எல்லாம் அவர் அதை எண்ணாமல் எப்படி தான் உலக மக்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பாக மாறப்போகிறேன் என்கிற ஒரு பெரிய, எவ்வளோ ஜனம் ரட்சிக்கப்படுறாங்க போகிறாங்க என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணலை. அல்லேலூயா. நாமும் அப்படி என்ன படிக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாவில் சோர்வு உண்டு, சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாகிவிடும். ஆரம்ப காலத்திலே ஊழியத்தில் வந்த பொழுது எதிர்கொண்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா நாங்களாம் பழக்கிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த ஆட்கள் கிடையாது. ஆண்டு கோயத்தில் என்னை தெரிந்து கொண்டார், ஊழியத்தில் கொஞ்சம் போனோம், கொஞ்சம் அனுபவத்தை கொடுத்தார். இந்த தேசத்துக்கு வந்தால் ஆலயமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இங்கே வீட்டில் ஆரம்பித்த பொழுது உண்டான காரியங்கள்லாம், அனுபவங்கள்லாம் பெரிய எல்லாம் யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. எத்தனை அவமானம், எத்தனை ஏமாற்றப்படுதல், குறை சொல்லப்படுதல். அல்லேலூயா. ரொம்ப அர்த்தமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிச்சனோ என் ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டப்பட்ட பாடு, அவமானம் நிதிக்கு முன்னால் நான் படிக்கிறது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அறிவை தந்தார். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆத்மாவில் சோர்வு வராதபடிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நினச்சி பாருங்கள். ரெண்டாவது, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட மனுஷன் சொல்லும் பொழுது அவனுடைய ஆவி முறிந்து போயிற்று. இப்போ ஆத்மா சிந்திக்கிற காரியம், அது சிந்திக்கிறது ஒன்று, அந்த பிரச்சனையை குறித்து தான் சிந்திக்கிட்டு இருக்குது, வேறு எதையும் சிந்திக்க முடியலை. அப்படிப்பட்ட சோறு நமக்கு வருது. அடுத்தது ஆவி முறிந்து போயிற்று. ஆவினா என்ன? நம்மை இயக்குகிறது நம்முடைய ஆவி. ஆவி என்ன பண்ணுது? இயக்குகிறது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் இயக்கணும், பரிசுத்தத்தை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. பரிசுத்தமானத கிரியில் நடப்பிக்கும்படிக்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி, இயேசு கிறிஸ்து சாட்சியை மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயக்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி ஆவியானவர் நம்ம இயக்கணும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆவி முறிந்து போயிட்டுனா ஆவியின் வெளிப்பாடு முதல்ல பேச்சு. ஆவியின் வெளிப்பாடு என்னது? பேச்சு. வேதத்தின் அடிப்படையில் இப்போ ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சொன்னோன்னா நேரம் ஆகும். நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆத்மா சிந்தனை, ஆவி பேச்சு, அது உற்சாகம், மெயின் உற்சாகம். நம்ம இயக்குகிற ஒரு காரியம். உற்சாகத்தினால நம்ம இயக்குகிற உற்சாகத்தின் ஆவி. நமக்கு உற்சாகம் இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தின் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் உங்கள் ஆவி. அல்லேலூயா. உங்கள் ஆவி உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுடைய ஆவி நெருங்கி பழகுனா உங்கள் வாய் பேச்சு மூலமாகவோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மூலமாக மக்களுக்கு தெரிய வரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கும்படியாக நம்ம ஆவியை முதல்ல புதிய ஆவியை, கர்த்தரை தேடுற ஆவியை நம்ம உண்டாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் தர மாட்டோம், நம்ம தான் உண்டாக்கி கொள்ளணும். புது ஆவியை உண்டாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த புது ஆவி ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை வார்த்தை கீழ்ப்படியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்ம ரட்சிப்பை பெற்று தொடர்ந்து பரிசுத்த வரங்களை பெறக்கூடிய அடுத்த நிலைமைக்கு போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வரங்களை பெற்றால் நம்ம ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிருவோம்.
இன்னும் 9 வரங்கள் இருக்குது. நம்ம பலப்படுத்த, சிறப்படுத்த, இதெல்லாம் கொண்டு நம்ம பயன்படுத்தப்படுவோம். அப்போ இந்த ஆவி முறிஞ்சு போயிட்டுனா என்ன அர்த்தம்? நமக்கு பேசவே முடியலை, ஒரு எதை குறித்தும் பேசக்கூடாத ஒரு நிலைமையில் வந்திருக்கிறோம். ஒரு வயதான அம்மையார், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க ஆவி முறிஞ்சு போயிடுச்சு. டிவி பார்ப்பாங்க, அவ்வளோதான். பையன் வீட்டில் தான் இருக்காங்க, பையன்கிட்ட கூட பேச மாட்டாங்க. இப்படி நம்ம பேசக்கூடாதபடிக்கு முறிந்து போகிற அளவுக்கு எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. நான் அதிகமாக ஜெபம் பண்ணுற ஒரு காரியம், ஆண்டவரே சபையில் இளம் வயது மரணத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த மரணம் அடைஞ்ச ஆட்களுக்கு நம்ம போய் ஆறுதலையும் சொல்ல முடியாது, தேர்தலையும் சொல்ல முடியாது. அது பெரிய ஒரு கடுமையான ஒரு காரியம். எல்லாம் சபை மக்களுக்கு தராதிங்க ஆண்டவரே. நல்ல சுகபல ஜீவன் நீடியாக கொடுங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனத்தை பட்டயமாக நம்ம வச்சுருந்தா தான் இந்த ஆவியின் முறிவு, அந்தகார வல்லமையின் ஆவியெல்லாம் நம்ம மேற்கொள்ளாது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நம்ம பார்ப்போம். அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் கூடாது. என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சரி. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அல்லேலூயா இருக்கட்டும். எப்படிப்பட்ட ஒரு அவன் யார்? அவனை குறித்து சொல்ல நியாயாதிபதி இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயம்னு வந்து அவன்கிட்ட தான் போவாங்க. நியாயாதிபதி. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவளுக்குள்ள போய் எனக்கும் என் எதிராளிக்கும், பொதுவாக விதவைகள் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவளை யாரும் மதிக்கிறது இல்லை, ஒரு பொருட்டன்றதில்லை. ஆகவே அநியாயம் பண்ணிக்கிற, அவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கொள்கிற, அவனுடைய பலனை எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம். ஆகவே அந்த அம்மா போய் அந்த நியாயாதிபதிட்ட முறையிடுறாங்க, என் எதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஆகவே நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க என்று கேட்குறாங்க. அவங்க மறுபடியும் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதிருந்தது. இந்த அம்மா சொன்னதை அவன் வெகு நாள் வரைக்கும் கேட்கவே இல்லை. இந்த அம்மா ஏதோ வந்து சொல்லிட்டு போகுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி இருந்தால் கூட இவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று, நான் இவ்வளவு இந்த அம்மா திருப்பி கேட்குறது நான் செய்யவே இல்லை, ஆனாலும் கூட நான் தேவனுக்கு பயப்படணும் இருந்தால் கூட இந்த விதவை அடிக்கடி தொந்தரவு செய்கிறா, இனிமேல் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, ஆகவே இந்த காரியத்தில் இந்த ப்ராப்ளத்தை முடிப்போம் என்று சொல்லி அந்த விதவைக்கு அவன் உதவி செய்வதை, அவன் அந்த பதில் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த மனுஷனே இப்படி தன்னத்தில் கேட்டுக்கொண்ட உதவிக்கு செய்வான் என்றால் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், அப்படி இருக்கும்போது தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து. சரி, நீங்க நல்லா ஞாபகம் இல்லை, நீடிய பொறுமையா எடுத்துருங்க. அது பைபிளில் கிடையாது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. நீடிய பொறுமை எடுத்துங்க. அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆவி முறிஞ்சு போன காரியத்தை நம்ம வச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி முறியும்படியாக நம்ம பேசக்கூட முடியாதபடிக்கு, ஜெபிக்கக்கூட முடியாதபடிக்கு நமக்கு சோர்வை கொண்டு வருகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கூட நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நான் உணர்த்தப்பட்டேன், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், நம்முடைய ஜெபம் குறைவாக இருக்குது என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அப்படிப்பட்ட நாட்களில் வேலைக்கு போய்ட்டு வருவேன், 3 மணிக்கு வருவேன், உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் சரீரம். ஆகவே ஜபிக்கும் பொழுது சோர்வாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் அதை பொறுத்து கொண்டு ஜெபம் பண்ணால் உன்னத வல்லமை வந்துடும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு பலன் வந்துடும். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடும், இன்னும் உற்சாகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. என் சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஏன்னா வேலை, ஷிஃப்ட் டியூட்டி. ஆனாலும் கூட இப்படி ஒப்பு கொடுத்த பிற்பாடு இன்னும் அதிகமாய் அந்த 10 நிமிஷத்தில் அந்த பலன் வந்துடும். அல்லேலூயா. அந்த
சரீர பலவீனத்தை பார்க்காம ஜெபிக்கும் பொழுது உன்னத வல்லமை வந்து உற்சாகமாய் ஜெபிக்க ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகாதீங்க. கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் ஜெபிப்பதை நிறுத்தாதீங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், அதை நம்ம பார்ப்போம் ஒரு நாட்களில். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இது தேவ ஆலோசனையாக இருக்கிறது. சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. சின்ன காரியமாக பெரிய காரியமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்று முடிவெட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணி தான் போனேன். ஏன்னா அவன் தப்பாக விட்டான், வீட்டில் வந்து ஏச்சு வாங்கணும். என்னத்தை போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, முடியாக வெட்டியிருக்கான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் நான் துணிவாக ஒரு காரியம் செஞ்சேன். நான் போகும்போது வீட்டில் பக்கத்தில் உள்ள அந்த கடையை எட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக ஆப்ரிக்கன் கட்டஸ் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எல்லாம் ஆப்பிரிக்க மக்கள் கட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இல்லை கிறிஸ்துவ தெரிஞ்சவன் தெரியாதவனாக இருப்பான், ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு உள்ளே போனேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் பேசலை, எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. இன்னும் நாள் பேசணும். ஓகே, என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஒரு மகிமை உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்தேன், நல்லா விட்டுருக்கேன் அவ்வளோ. ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். ஜெபத்துக்கு நிச்சயமாகவே மதிப்பு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கேட்பான்னா நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. அவரில் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை சில காரியங்கள் நம்ம காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஹல்லேலூயா, சரீர பலவீனத்தால் வருகிற சோர்வு. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது பொதுவாக தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே உலக மக்கள் எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான். ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்கிறது எத்தனை வயசு? 70. பலத்தின் மிகுதியால். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பார்க்கும்போது 40 வயசுக்கு அப்புறம் அவனுடைய சரீரத்தில் பலகீனங்கள் வர ஆரம்பிக்குது. அவனுடைய நல்ல சுகம் குறைய ஆரம்பிக்கின்றது. இதுதான் பொதுவானது, தெரிஞ்சுக்கணும். அப்போ 40 வயசுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் 4 கரண்டி போட்டு காஃபி குடிக்கேன். 40 வயசு ஆச்சுன்னா 2 கரண்டியாக மாற்றுங்க, இல்லை 1 கரண்டியாக மாற்றுங்க, அல்லது இல்லாமல் சாப்பிடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். அதாவது என்ன சொல்ல வரேன், ஒரு 40 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நம்மளாக மாற்றிக்கொள்ள படிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம், மாறுறது எப்பவுமே நமக்கு கஷ்டம்தான். இது மாத்திரம் இல்லை, நிறையா காரியங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், நிறையா சாப்பிடுவேன், கூட சாப்பிடுவேன். 40 வயசுக்கு அப்புறம் எல்லாம் குறைங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இது ஒரு காரியம். இன்றைக்கி நிறையா பேருக்கு சரீரத்தில் ஒரு பெரிய சோர்வு உண்டாகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, டாக்டரை போய் கேட்டால் நிறைய பேர் டாக்டர்கிட்டே போகிறது கிடையாது. போனால் டாக்டர் என்ன சொல்லுவார், உங்கள் சரீரத்தில் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அயன், இரும்பு சத்து குறைவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பலகீனம், சோர்வாக இருக்குது. அப்போ இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் கொடுக்காங்க. இன்னும் சில பேருக்கு விட்டமின் பி கம்மியாக இருக்குது, விட்டமின் கே கம்மியாக இருக்குது, விட்டமின் டி கம்மியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து திருப்பி குறைவு செய்யப்படும்படி தான் 40 வயசுக்கு அப்புறம் சோறு வரும்போது, முன்னாடி சோறு வரும்போது இந்த குறைவு உள்ள, அப்போ இந்த மைக்ரோ நியூட்ரியன் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறைவுபடும் போது ஒரு மனுஷனுக்குள்ளே சோர்வு வருகிறது, சரீரத்தில் சோர்வு வருது. அதிக உழைப்பு, சரியான ஏற்ற ஒரு ரெஸ்ட் எடுக்கலை. நைட் ஷிஃப்ட் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ சரீரம் எவ்வளவு பாடுபடுதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் பலன் தருகிறார். இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஆண்டோட கேட்டேன், ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு சர்ச்சில் தூங்கின ஆள். அல்லேலூயா. நான் எப்படி போய் ஊழியம் பண்ண முடியும்? ஆண்டரே, மோசைக்கு நீங்கள் பலன் கொடுத்தீங்க, எனக்கும் நீங்கள் பலன் தாங்க. அல்லேலூயா. பலவீனம் வந்தாலும் இன்றைக்கி பலன் கொடுக்குற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு காரியம். ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தியும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான், காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இதை நம்ம ஒழுங்காக செய்கிறது கிடையாது. பொதுவாக மனுஷன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், யாரும் சாப்பிட்றதில்ல. பொதுவாக மாறிடும். நம்ம வயிறு நிரம்பினா போதும், பசிக்கு சாப்பிட்ற ஒரு காரியம் தான் இருக்குது. நம்மளாம் மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் படித்த உணவில் விதவிதமான சத்து இருக்குது, எல்லா சத்தும் நமக்கு தேவை. ஆகவே
நம்ம இதை சாப்பிடணும். அல்லேலூயா. பாவக்காயா? சீச்சி, நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ டயபெட்டிக் வந்து ஒரு பாவக்காயா குடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையா? ஆண்டவர் நமக்கு அறிவு கொடுத்துருக்காரு, உடம்பை நம்ம இது ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த சரீரம் நமக்குரியது அல்ல. இந்த சரீரம் போஷித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக போஷித்து காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என் வாய் ருசிக்காக சாப்பிட்றது அதான் பெருசாக முதன்மையாகி போடுது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை போஷித்து காப்பதற்காக அல்லேலூயா. என் சரீரத்துக்கு எல்லா விதமான சத்து பொருளும் தேவை. ஆகவே நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வெள்ளாடு இருக்குல்ல, வெள்ளாடுன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெள்ளாட்டுக்கு அதிகமாக நோய் வராது. ஏனென்றால் அது எல்லாத்தையும் சாப்பிடும். வேப்பலையும் சாப்பிடும், புல்லையும் சாப்பிடும், அருகம்புல்லையும் சாப்பிடும். ஆனால் அந்த செம்மறி ஆடு அதுக்கு வாய்க்கு ருசியான கோர புல்லை மட்டும்தான் சாப்பிடும். ஆகவே ஒரு மழை சீசன் வந்ததுன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு நோய் வந்ததுன்னா எல்லா ஆடும் மொத்தமாக செத்து போகும். அந்த அளவுக்கு உடம்பை பாதிக்கும். இந்த வெள்ளாட்டுக்கு அப்படிலாம் பாதிக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் சாப்பிடுது. ஒரு கசப்பான மருந்தையும் சாப்பிடுது, சுவையில்லாத அருகம்புல்லையும் சாப்பிடுது. அது அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்காது. அல்லேலூயா. எனவே தான் இன்றைக்கி ஊரில் போனால் வெள்ளாட்டு கறி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க தயவுசெய்து. செம்மறியாட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட நோய் அதிகமாக தாக்கும். சரி, அப்போது ஏன் சரீரம் எனக்கு உரியது அல்ல, ஏன் விருப்பத்துக்கு சாப்பிட்றது அல்ல. இந்த சரீரம் நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், சோர்வு இல்லாமல் கர்த்தருடைய நாமத்துக்கென்று பயன்படுத்தப்படணும். அல்லேலூயா. இந்த அறிவு 40 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு வருது. அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இளமையிலே நம்ம அதிகமாய் ஆண்டவருக்கு உழைக்க முடியும். அல்லேலூயா. இந்த இளமையில் அவங்கள ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஞானவான்கள். அல்லேலூயா. வயது முடிந்த பிறகு வேலையெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு அல்லேலூயா ஆண்டுக்காக ஏதாவது பண்ணணும். பண்ணுறது கஷ்டம். அல்லேலூயா. உடம்பு ஒத்துழைக்காது, நிறைய பிரச்சனை வரும். இப்போ இருக்கிற நல்ல நாட்களில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அல்லேலூயா சோர்வுகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்கள் சரீரத்தில் என்ன குறை உண்டோ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து இப்படியாக நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் தேவ நாம மகிமைக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள சோர்வு எல்லாம் நீங்கி அல்லேலூயா நம்ம நித்திய ஜீவனுக்கென்று நம்ம பிரயோஜனப்படும்படி அல்லேலூயா உலக ஜனங்களுக்கு நன்மைகளை சோர்வு இல்லாமல் சோர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாகவே எதிர்ப்பு வரும். நம்ம குறை சொல்வாங்க. ஹல்லேலூயா. விசேஷமாய் சுவிசேஷ நன்மையை நம்ம சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்படும்படி சொல்லும் பொழுது அதிகமான குறைகள் குற்றங்களை நமக்கு சுமத்துக்கிற காரியம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமையாக சகித்தார். அல்லேலூயா. நாமும் பொறுமையாக ஓடி அல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தில் உள்ள இப்படிப்பட்ட சோர்வுகள் நீங்கும்படியாக நம்ம காத்துக்கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ளாதபடி, சோர்வுகள் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் சோர்வை மேற்கொண்டு அல்லேலூயா கர்த்தருடைய வசனத்தால் அவருடைய அந்த வசனங்களை விசுவாசிக்கிறதுனால தேவ மகிமையினுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வையெல்லாம் நீக்கி போட்டு ஒரு மெய் சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். ஒரு நாட்களில் இப்படி தொடர்ச்சி 2 காரியம் இருக்குது. எலியாவின் வரலாறு இருக்குது. எப்படி எலியாவின் வரலாறு நமக்குள்ள எப்படி எலியா சோர்ந்து போனால், அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன் எப்படி சோர்ந்து போனால் ஆண்டவர் அவனை எப்படி மீட்டெடுத்தார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சம்பளப்படுத்தி ஒரு நாட்களில் நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, சோர்வடைந்தவனுக்கு அவர் பலன் தந்து சோர்வுகளை நீக்குகிறவர், சோர்வு அடையும்படியான காரியங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், ஆண்டவரே என்னுடைய ஆவி சோர்ந்து சிந்திக்க முடியலை, பேச முடியலை, சரீரத்தில் பலகினா ஆண்டவரே சோர்ந்து போகிற முடியலை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக ஹல்லேலூயா அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி செய்வான் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஹல்லேலூயா ஒரு மனுஷனுக்கு மகளுக்கு அவர் எப்படி செய்யாதிருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள உயிரூட்டுகிற அப்பா, உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது, அது எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரை. நாங்கள் சோர்வடையும் பொழுதுலாம் உம்முடைய வார்த்தையை தேடி அப்பா நீங்கள் உம்முடைய வார்த்தையால் எங்களை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அப்பா எப்படி ஒரு மருந்து டேப்லெட் போல கொடுத்து எங்களுக்குள்ளாக அது வந்து அது எங்களுக்குள்ளாக உயிர்ப்பித்தலையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக, நம்ம நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக, அந்த விசுவாசத்தினால தேவ மகிமை ஐசிய அற்புதமாய் காணும்படியாக எந்தெந்த காரியங்களில் சோர்வு உண்டாயிருக்கதோ
ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய இந்த நாளிலே ஒரு ஆத்துமாவில் சோறு உண்டாகி சிந்திக்க முடியாதபடிக்கு மறுபடியும் சிந்து கொண்டிருக்கிற அவனுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் அறிவிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவளை அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்போ ஆவி முறிந்து போயிட்டு பேச முடியலை, ஜெபிக்க முடியல என்று சொல்லுங்கள். யாவரையும் அது கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிப்பதற்கு வாயை திறப்பீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு ஜப ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அவள் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவரே அந்த விடுதலை உண்டாவதாக. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சரீர பலவீனத்தோடு சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. உம்மால் குணமாக்காத முடியாத நோய் ஒன்றுமில்லை, பலகீனம் ஒன்றுமில்லை. டாக்டரால் முடியாது, டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன செய்வது தெரியாது. நீரோ தகப்பனே சர்வத்தையும் அறிந்தவர். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உண்டு பண்ணினவர், சரீரத்தை உண்டு பண்ணினவர். ஆம் தகப்பனே. எப்படி ஒரு காரை மெக்கானிக் ரிப்பேர் பண்ணது போல எங்கள் சரீரத்தை ரிப்பேர் பண்ண வல்லவர் ஆண்டவரே. குறைகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவர். சரீரத்தில் பலகீனத்தோடு வலியோடு ஆண்டவரே டேப்லெட் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் தகப்பனே, மருந்து மாத்திரை எடுத்தாலும் குணமாகாத ஹல்லேலூயா வாழ்நாள் முழு எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிமைப்பட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. சோர்வை உண்டாக்குற இந்த பலகீனங்கள் நோய்களை நீக்கி போடுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எல்லா பிள்ளைகளும் உற்சாகம் அடைந்து அப்பா ஆலயத்துக்கு வந்தார்கள். உற்சாகம் அடைந்து கர்த்தரை தேடினார்கள். உற்சாகம் அடைந்து ஹல்லேலூயா தேவனுக்கென்று ஹல்லேலூயா ஓடினார்கள், பிரயாசப்பட்டார்கள், பெரிய காரியங்களை செய்தார்கள். நாங்களும் அப்படி மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளில் உள்ள மனசில் உள்ள ஆவி ஆத்மா சரத்தில் உள்ள எல்லா விதமான சோர்வுகளையும் எடுத்து போடுகிறோம். வல்லமை கிருபை செய்வதாக, விடுதலை தருவதாக, ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவான்களுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட யாரெல்லாம் ஆத்மாவில் சோர்ந்து போய் ஹல்லேலூயா இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டு அதை மேற்கொள்ள கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நாடுகிற, ஜபத்தை நாடுகிற ஹல்லேலூயா தன்னுடைய சரீரத்திற்கான காரியங்களை மாற்றிக்கொள்கிற ஒவ்வொருவரோடு கூட இப்பொழுது எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.